வணக்க நேயர்களே, புதுமுக பாடகர் பாடகிகள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்கள இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மதுரையிலிருந்து கௌரி சங்கர் வாங்கய்யா. சரி ரைட்டு, மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. ஏற்கனவே நம்ம சந்திச்சிருக்கிறோம். குரல் தேர்வுக்கு வந்திருந்தீங்க, நல்லா பாடினீங்க. இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? அந்தோணிதாசன் பாடி இந்த ஓடக்கரை ஓரத்தில் சார். அந்தோணிதாசனுடைய ஓடக்கரை ஓரத்தில்ங்கிற பாடல் பாட போறீங்க. சரி பாடுங்க, கேட்கலாம். தந்தான தந்தான வந்தேன்னா வாரேன்னால நான் வரலேன்னா அவ வந்த வழி போறேன்னால உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன். உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன். உன்னோடு நான் ஒன்னா பேசணும். அதனால நீ கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். நல்லா பாடினீங்க, நல்லா சிறப்பாக இருந்தது. நன்றி சார். நிறைய நிகழ்ச்சிகளில் பாடுறீங்களா? ஆமாம் சார். யார் யாரோட நிகழ்ச்சி? மதுரை அபிநயா கலைச்சங்கம் சீனு அவர்கள் நிகழ்ச்சியிலும் அண்ணே வடிவேல் கணேஷ் சீனு நிகழ்ச்சியிலன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது நிகழ்ச்சியில் எவ்வளவு நிகழ்ச்சிகள் பாடியிருப்பீங்க? ஒரு 40-50 மேடை ஏறியிருப்பேன் சார். 40-50 மேடைகள். அந்த அனுபவம் பாட்டு பாடும்போதே தெரியுது. அது இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். எத்தனை வருஷமாக பாடிட்டு இருக்கீங்க? 6 வருஷமா சார். ஒரு 6 வருஷமாக பாடிட்டு இருக்கீங்க. 6 வருஷமாக ஒரு 50 மேடைகள். இல்லைங்க சார், நம்ம முகம் நான் எவ்வளவோ நல்லா பாடியிருந்தாலும் இந்த உலகத்துக்கு நம்மளும் இருக்கோன்னு காட்டுறதுக்காகத்தான் நான் எவ்வளவோ மேடையில் ஏறி பாடினாலும் இன்னும் ரீச் ஆகலை. இப்போ நான் சிடிவி மூலமாக கொஞ்சம் ரீச் ஆகலான்னு தான். மக்களுக்கு தெரியும், அப்படி தெரியணுங்கிற நம்பிக்கைக்காக இங்கே வந்திருக்கீங்க. அவ்வளோதானே, கண்டிப்பாக தெரிய வச்சுருவோம். வேற ஜோடி பாடல்கள்? ஜோடி பாடல்கள் யார் கூட சேர்ந்து பாட போகிறீங்க? அம்மா இளமோ, அம்மா அரட்டாப்பட்டியை சேர்ந்த இளமோ. 2 பேரும் சேர்ந்து என்ன பாட்டு பாட போகிறீங்க? நாங்கள் சொந்தமாக எழுதின பாடல். யார் எழுதுனது? அம்மா தான், இளமம்மா தான் எழுதியிருந்தாங்க. வாங்க. உங்க பேரு? இளமு. இளமு. நீங்க எவ்வளவு நாளா பாடிட்டு இருக்கீங்க? நான் 1 வருஷமா தான் பாடிட்டு இருக்கேன். 1 வருஷமா? அங்க வேலை பார்க்குற இடத்துலயும் உங்களுக்கு நல்லா உற்சாகப்படுத்துறாங்க? பிள்ளைங்க எல்லாம் ஏமா நீங்க தெம்மாங்க எடுத்து பாடுனா நல்லா இருக்குமா உங்க குரலுக்கு, நீங்க பாடுங்கம்மா அப்படின்னு. சரி. அதுல என்ன அப்படி முதன்னு பாடின அந்த கும்மி பாட்டு பாடுங்க. தானானை 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 சித்தி புத்தி விநாயகரா சிவனுடைய தன்மகனா. சித்தி புத்தி விநாயகரா சிவனுடைய தன்மகனா. கந்தனுக்கு முன்பிருந்த கணபதிய வாருமையா. தம்பியோட சேர்ந்து எவ்வளவு நிகழ்ச்சிகள் செஞ்சிருக்கீங்க? 2 நிகழ்ச்சி தான் பண்ணியிருக்கேன். 2 நிகழ்ச்சி போயிருக்கீங்க. இங்கே வந்தது உங்களுக்கு நீங்கள் வெளியில் நல்லா தெரியணும், பிரபலமாகணும்னு. உங்களுக்கு அதே மாதிரி கோயில் திருவிழாக்களில் அருமையாக கும்மி பாட்டு பாடுறாங்க. உங்களுக்கு தேவைன்னா அவங்கள பயன்படுத்திக்கங்க. மதுரை இளமு அரிட்டாப்பட்டியை சேர்ந்த இளமு அவர்களை உங்களுடைய திருவிழாக்களில் நடக்கிற கும்மி பாட்டுகள், முளைப்பாரி பாடல்கள், இப்படி அவங்க 3 மணி நேரம் விடாமல் பாடுவாங்களாம். அழகாக பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. நேயர்களே பயன்படுத்திக்கங்க. மேடை நிகழ்ச்சிகளை விட அதிகமான கும்மி நிகழ்ச்சிகளுக்கு போனேன் அப்படின்னு நீங்கள் அடுத்த தடவை நம்மளை சந்திக்கும் போது நீங்கள் சொல்லணும். ரொம்ப நன்றி. ரைட்டு, நல்லது. இப்போ என்ன பாட்டு 2 பேரும்? நான் என்னோட சொந்த பாடல் அது. அப்போ சொன்ன இந்த மாதிரி பாட்டு எழுதியிருக்கேன். நீங்களே எழுதுனது? ஆஹா, நானே எழுதுனது. சரி. கௌரி இந்த மாதிரி பாட்டு எழுதியிருக்கேன்ப்பா, நானே மெட்டும் போட்டிருக்கேன், நம்ம 2 பேருமே பாடுவோம் அப்படின்னு. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்பிக்கு மெட்டு தெரியும், பாட்டு தெரியும். சரி பாடுங்க, அந்த பாட்டை கேட்கலாம். பனமரத்து ஓரத்துல பல்லாங்குழி அடையில, பனமரத்து
பச்சை கிளி ரூபம் கொண்டு பக்கத்தில் நானே இருந்தேன். பச்சை கிளி ரூபம் கொண்டு பக்கத்தில் நானே இருந்தேன். பார்க்காம போனதென்ன கட்டா கட்டழகி உன்னோட பாசம் உள்ள மச்சானாயே குங்கும பொட்டழகி உன்னோட பாசம் உள்ள மச்சானாயே குங்கும பொட்டழகி. வணக்க நேயர்களே, கட்டுமாவடிக்கு பக்கத்தில் அத்தானி அப்படிங்கிற கிராமத்திலிருந்து தாமரை செல்வன் வந்திருக்காரு. பார்த்துடலாம் வாங்க, நிகழ்ச்சிக்கு போகலாம். வாங்க தாமரை செல்வன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குரல் தேர்வுக்கு வந்துட்டு போன உங்களுடைய அனுபவம்? கொஞ்சம் பதட்டமாக தான் சார் இருந்துச்சு. கால் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அழைப்பாங்களா அழைக்க மாட்டாங்களா? மாட்டாங்க. அது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. எவ்வளவு வேலைகளுக்கு நடுவில் எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். காலங்களும் சந்தர்ப்பங்களும் அந்த இறைவனுடைய அருளும் அவசியம் எல்லாருக்குமே இருக்கணும். சரி, இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க? சாமி பாடல், பக்தி பாடல். பக்தி பாடல். சரி, பக்தி பாடல். என்ன பக்தி? பொன்மகளே தேவியம்மா. பொன்மகளே தேவியம்மா. சரி, பாடுங்க கேட்கலாம். பொன்மகளே தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா. பொன்மகளே தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா. திருவப்பூரி வாழ்பவளே முத்து மாரியம்மா, காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா. திருவப்பூரில் வாழ்பவளே முத்து மாரியம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா. பொன்மகளே தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா. நல்ல சிறப்பாக பாடினீங்க தாமரை செல்வன். வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளில் பாடுறீங்களா? இல்லை சார், இது வரையும் பாடினது இல்லை சார். எந்த நிகழ்ச்சிகள்லையும் பாடல? அதில் வந்து ஒரு தடவை ஸ்டேஜ் பசங்க ஏற்றி விட்டானுங்க. அந்த திருவிழாவில் நடந்த நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு பாடினீங்க. எங்க பாடுங்க கேட்கலாம். மகளே செப்பு சேலையே, அத்த மகளே என் செப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அத்த மகளே என் செப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல முகமும் ஜொலிக்குதடி. மச்சான் நானும் காத்திருக்கேன் மணிக்கணக்கா, மனமும் வலிக்குதடி. ஓர கண்ணால் நீயும் என்ன பார்க்காதடி, உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓ மாமண்டி. அத்த மகளே செப்பு சேலையே, பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. நல்லா பாடுறீங்க, சிறப்பாக இருந்தது. அத்த மகளே செப்பு சேலையே யாரோட பாட்டுன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ நீங்கள் பாடினது வந்து திணையத்தூர் கார்த்திக் அப்படிங்கிறவருடைய பாடல். பார்க்கலாம், அதான் நல்லா பாடுறீங்க. தொடர்ந்து வாய்ப்புகள் நிறையா தருவோம். நிறையா நீங்கள் பாடலாம், நிறையா பாடல்கள் பாடலாம். அதன் மூலமாக வெளி உலகுக்கு உங்களை அடையாளப்படுத்திடுவோம். சரிங்களா? சரிங்க சார். சரி, சந்தோஷம் தானே. வணக்க நேயர்களே, கட்டுமாவடிக்கு அருகாமையில் உள்ள அத்தானி தாமரை செல்வன் மிகச்சிறப்பாக பாடல்களை தந்திருக்காரு. அவரை தொடர்ந்து காரைக்குடியிலேருந்து தமயந்தி அப்படிங்கிற ஒரு அம்மா, பார்த்தா பரவமணி அம்மா மாதிரியே இருக்காங்க. பரவமணி அம்மாவே ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி பட்டையை கிளப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, தமயந்தி அம்மா பாடலை கேட்டுறலாம். வணக்கம்.
வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. குரல் தேர்வுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் என்ன சொன்னாங்க? பிள்ளைகளுக்கு அனுப்பியிருந்தேன். பரவாயில்ல, நீ உனக்கு ஆசைப்படுற போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. பாட்டி அம்மான்னு சொல்லும்போது பாட்டி சொல்ற கதையை அவங்க எல்லாம் கேட்டா தானே. இப்போ அந்த பாட்டி சொல்லும் கதையை கேட்கலாம். சரி. அதாவது இந்த காலத்தில் சின்ன பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. நம்ம என்ன படிக்கணும், என்ன பழகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு சில குழந்தையெல்லாம் பெற்றவர்களை வேதனைப்பட வைக்கிற மாதிரி கிராமங்களில் நடக்குது. 13 வயசுல இருந்து அந்த 18 வயசு வரைக்கும் டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்போ மனசை பக்குவம் இல்லாமல் தவற விட்டுருதுங்க. அதனால் பெற்றவர்களுக்கு நிறைய வேதனை ஏற்படுது. ஆம்பளை பிள்ளைகளும் சரி பொம்பளை பிள்ளைகளும் சரி ஓரளவு பக்குவமாக இருந்து நம்ம பெற்றோரை மதித்து அவங்க சொல்கிறபடி நடந்து அவங்களுக்கு நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்து கொடுக்குறது தான் ஒரு நல்லது. நல்ல பிள்ளையெல்லாம் வாழணும், நல்ல பேர் எடுக்கணும்னு எனக்கு இந்த பாட்டிக்கு ஒரு ஆசை. அதனால் என் கருத்தை நான் பாடுறேன். பாட்டி சொல்லும் கதையை கேளுங்க, நீங்கள் பக்குவமாக நடக்க வேணுங்க. பாட்டி சொல்லும் ஆத்தா, பாட்டி சொல்லும் பேத்தி, பாட்டி சொல்லும் தாத்தி, பாட்டி சொல்லும் கதையை கேளுங்க, நீங்கள் பக்குவமாக நடக்க வேணுங்க. சுமந்து பெத்த ஆத்தாளே நினைக்க வேணும், 10 மாதம் சுமந்து பெத்த ஆத்தாளே நினைக்க வேணும். வறுமையிலே வாடி நின்ன அப்பன் பேரை காக்க வேணும், உழைச்சு உழைச்சு ஓஞ்சு போன அப்பனு மதிக்க வேணும். பாட்டி சொல்லும் கதையை கேளுங்க, நீங்க பக்குவமா நடக்க வேணுங்க. வேறா பாட்டி சொல்லும் கதையை கேளுங்க, பேத்தி பாட்டி சொல்லும் கதையை கேளுங்க, நீங்க பக்குவமா நடக்க வேணுங்க. பாட்டி சொல்லும் கதையை கேளுங்க, நீங்க எல்லாம் பக்குவமா நடக்க வேணுங்கன்னு அந்த டீனேஜ் பசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். 13 வயசுலேருந்து ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இந்த 13 வயசு 18 வயசுக்கு சொல்லிட்டீங்க. இந்த தமிழ்கார பையனுக்கு ஏதாவது சொல்றீங்களா? ரொம்ப ரொம்ப நிஜமாவே அவருக்கு ஏதாவது சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தில். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பாருங்க, பாத்தீங்களா? நீங்க சொல்ல நினைச்சதை சொல்லுங்க. இந்த அவர்கிட்ட வேணும், இந்த அவர்கிட்ட கொடுங்க. என் மூஞ்சியை பார்த்து என்ன நினைக்கிறிய? குறும்பு பிடிச்ச பிள்ளையாதான் தெரியுது, பார்க்கலே துருன்னு தெரியுது, முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நான் சன்மார்க்க சங்கத்தில் ஆஸ்தான பாடகியா இருக்கேன். சரிங்கம்மா. பக்தி பாட்டு தான் நிறைய பாடுவேன். சரிங்கம்மா. ஆனால் நாட்டுப்புற பாட்டில் இந்த ஒரு தவணை பாடி இந்த பட்டகதையில லயோலா காலேஜில் சிறந்த நாட்டுப்புற பாடகின்னு ஒரு விருது தந்தாங்க. சரிங்கம்மா. அதுல இருந்து அப்பப்ப இந்த யூடியூப்ல எல்லாம் பாட்டு வரும், எல்லாமே நானா எழுதி. அதை கேட்க மறந்துட்டேன். இந்த பாட்டி சொல்லும் கதையை கேளுங்கிறது நீங்களே எழுதுனது? நானே தான். நீங்க சொன்ன மாதிரி வெளி உலகத்துக்கு எங்களை தெரியப்படுத்திடுவீங்க. இன்னார் விட்டு இதில் யூடியூப்பில் போனாலே பரவாயில்லம்மா நீங்கள் போய்த்து வந்தால் உங்களுக்கு இன்னும் நிறைய இது கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. சரிங்கம்மா. அதனால் என் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக அவசியம் அவசியம். உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் அப்படி நல்லது 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 நல்லது. வணக்க நேயர்களே, பாட்டி அம்மா காரைக்குடி தமேந்தி அம்மா மிகச்சிறப்பாக அருமையான பாடலை தந்துட்டு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சாலை கிராமத்திலேருந்து கலைச்செல்வின்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். வாங்க கலைச்செல்வி அம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், ரொம்ப சந்தோஷம். என்ன மறுபடியும் இதில் கலந்துக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை, கலந்துக்கிற சொன்னாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சரி, இப்போ என்ன பாட்டு பார்க்கலாம்? அலமரம் விருச்சகம் நீங்க, அன்பு செல்ல தங்கையா தாங்க, பக்க விழுதுகள்லாம் நாங்க, உங்களுக்கு பக்க விழுதுகள்லாம் நாங்க, அது வேரூண்டி படரும் தாங்க, ஒரு நாள் வேரூண்டி படரும் தாங்க. அலமரம்
ஆலமர விருட்சகம் ஆலமர நீங்க விருச்சகம்னா அதான் அது நீடூடி வாழும். ம், ம், ம். நிறைய பக்க விழுதுகளை விட்டு நிறைய 1000 ஆண்டு கூட வாழும் அது. ஆ ஆ அதுக்கு அழிவும் இல்லை, சரி. அது வந்து வாரிசு குறைவதும் இல்லை. ஆலமரங்கிறது 1000 ஆண்டுகள் வாழ்றது. ம் ம் அதுக்கு விழுதுகளும் அதிகம், அது என்னைக்கும் அழியாதது. ம் ம். அது போல உங்க கலை என்னைக்கும் சிறக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதும்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. அதுக்காக நான் இந்த பாட்டு எழுதுறேன். சரிங்கம்மா. நாட்டுப்புற சாங் ஒரு 15 பாட்டு தான் எழுதியிருப்பேன். நாட்டுப்புற பாடல்கள் ஒரு 15 பாடல்கள் எழுதியிருக்கீங்க. ம். ஆன்மீக பாடல் ஒரு 250 பாடல் எழுதியிருக்கேன். ஆகா, சூப்பர் சூப்பர். உங்களுடைய அந்த பாடல்கள் வெளி உலகுக்கு வந்து மக்கள் கேட்டு ரசிக்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும். பாட்டு எழுதுறீங்க, பாடுறதுலையும் ஆர்வம் இருக்கா? கோயில்களில் பாடுவேன். பாடணும்னு ஆர்வம் இருக்கு. நேயர்களே, கோயில் திருவிழாக்களில் தேவைப்பட்டா கலைச்செல்வி அம்மா சிவகங்கைக்கு அருகாமையில் சாலை கிராமம் கலைச்செல்வி அம்மாவையும் பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறத அன்போட சிடிவி சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். பக்தி பாடல்கள் நல்லா பாடுறீங்க, நாட்டுப்புற பாடல்கள் நிறைய எழுதுறீங்க, நல்லா இருக்குது. எழுதும் ஆற்றல் மிகச்சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் வெளி உலகத்துக்கு நம்ம அடையாளப்படுத்திடுவோம். அப்புறம் ஏதோ நாட்டுப்புற பாடல்கள் 15 பாட்டு எழுதியிருக்கேன்னு சொன்னீங்க, அதில் ஒரு பாடல். கருவேலங்காட்டுக்குள்ளே காடை பிடிக்க போனேன், கருவேலங்காட்டுக்குள்ளே காடை பிடிக்க போனேன், காடை பிடிக்கும் நேரத்திலே காட்டு முள்ளு குத்திருச்சு, கணத்த காயம் பட்டுருச்சு. இப்போது நீங்கள் எழுதின பாடலையே நம்ம கலைக்குழுவோட சித்ராவை பாட சொல்லுவோம். கருவேலங்காட்டுக்குள்ளே காடை 2 பிடிக்க போனேன், கருவேலங்காட்டுக்குள்ளே காடை 2 பிடிக்க போனேன், காடை பிடிக்கும் நேரத்திலே காட்டு முள்ளு குத்திருச்சே, கணத்த காயப்பட்டுருச்சே, காட்டு முள்ளு குத்திருச்சே, கணத்த காயப்பட்டுருச்சே. மிகச்சிறப்பு, நல்லா இருக்குது பாட்டு. இந்த மாதிரி பாடல்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதமாக சேர்த்துட்டோம்னா உங்களுக்கான பேர் கிடச்சிரும். சரிங்களா? நம்ம பாடல்கள் நிறைய, இப்போ நானும் நிறைய பாடல்கள் எழுதுறேன்னா எல்லா பாடலையும் நானே பாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் ஏதாவது 1-2 பாடல்கள், மற்ற பாடல்களை மற்றவங்கள பாட வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்களும் அது மாதிரி வந்தீங்கன்னா நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம். உங்கள் பாடல்கள்னு மக்களுக்கு கொண்டு போய் அடையாளம் காட்டும். வணக்க நேயர்களே, மிக அற்புதமான பாடல்களை கும்மி பாடல்கள் பாடினாங்க. மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியராக நமக்கு தெரியுது. அவங்களுடைய பாடல்களை மக்களுக்கு ஒளி வடிவமாக தர சிடிவி நிறுவனம் முயற்சி எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்து யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இலுப்பூர் முருகேசன், வாங்க அவங்கள பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் முருகேசன். பாடகராக ஆசைப்பட்டதுனால அவருடைய பெயரை மயில்வாசன் அப்படின்னு மாற்றிருக்காரு. மயில்வாசன் பாடகர். இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? முழுசாக தெரிஞ்ச பாட்டு அந்த வெள்ளிமலை விராலிமலை தான் தெரியும். வெள்ளிமலை விராலிமலை பாடுங்க, கேட்கலாம். வெள்ளிமலை விராலிமலை குட்டி தரகோடிக்கு நாகமலை, வெள்ளிமலை விராலிமலை குட்டி தரகோடிக்கு நாகமலை, நாகமலை பக்கத்தில குட்டி நான் இருப்பேன் எக்கத்தில, நாகமலை பக்கத்தில குட்டி நான் இருப்பேன் எக்கத்தில. அதான் குரல் வளம் நல்லா இருக்கு, நல்லா பாடுறீங்க. தாளம் தான் இன்னும் சேர மாட்டேன். ஆமா, நான் பாத்துக்கிறேன் சார், வர பாத்துக்கிறேன். முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்றேன். நீங்க வேற இது முழுப்பாட்டு இது ஒன்று தான் தெரியும். இது ஒன்று தான் தெரியும். அப்புறம் கொஞ்சம் தெரியும். அதை பாடுனா நல்லா இருக்காது. சும்மா 4 வரி பாடுங்க. ஒத்தையில போற இலைய அத்த மக புள்ள சத்தருந்து பேசுவாமா, இது சமய புறா அல்ல. ஒத்தையில போற இலைய அத்த மக புள்ள சத்தருந்து பேசுவாமா, இது சமய புறா அல்ல. சத்தருந்து பேசுவாமா, இது சமய புறா அல்ல. ஒரு நடுக்கம் வருது. ரைட், அதெல்லாம் சரியாயிரும். கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து பாடுங்க. ஆமா, நல்லா பாடி பழகுங்க. சரிங்களா? சரி, அதான் குரல் வளம் நல்லா இருக்குது. அந்த தாள பயிற்சி மட்டும் கொஞ்சம் நல்லா தொடர்ந்து பாடுங்க. நிச்சயமா நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யும். முருகேசன் என்கிற மயில்வாசன் பாடகர் வந்து பாட்டு போனார். நல்ல குரல் வளம் இருக்குது. அவருக்கு தாள பயிற்சி தேவை. தாளம் சேர்ந்து பாடினார்னா மிகவும் சிறப்பாக பாடுவார். மயில்வாசனை தொடர்ந்து இலுப்பூர்லேருந்து, அதே இலுப்பூருக்கு அருகாமையிலேருந்து யாசிகான்னு ஒரு குட்டி பாப்பா, யாசிகாவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
யாசிகா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேன்னு சொல்றதே பயங்கரமா இருக்கு. நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டு சொல்லு. நல்லா இருக்கியா? ஏற்கனவே குரல் தேர்வுக்கு அங்கே வந்திருந்தியா? பாட்டு பாடுறதுக்காக வந்திருந்தியா? ஆமா. நல்லா பாடினியா? நீ உன்னோட பாட்டு சேனல்ல வந்துச்சு பார்த்தியா? பார்த்தேன். நீ பார்த்த? உன்னை சொந்தக்காரங்களாம் பார்த்தாங்களா? அப்பா அம்மாலாம் பார்த்தாங்களா? எல்லாரும் பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்களா? நல்லா பாடியிருக்கேன்னு சொன்னாங்களா? இப்போ எதுக்காக இங்கே வந்த? இப்போ இன்னொரு பாட்டு பாட. என்ன பாட்டு? சின்ன மச்சான் பாட்டு. சின்ன மச்சான் பாட்டா? எங்க எப்படி இருக்கும்? எங்க பாடு சின்ன மச்சான் பாட்டு. ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான். ஓ இரு பாப்போம். இது சின்ன மச்சான் பாட்டுன்னா ஒரு ஆள் பாட முடியாது, 2 பேர் பாடணுமே. யாரையாவது கூட்டு வந்திருக்கியா? கூட்டு வந்திருக்கியா? யாரு? அண்ணே. 2 பேரும் சேர்ந்து பாடலாமா? கேட்டலாமா? இளம் பாடகர் பாடகிகள் அவங்க பாடுறதுல நிறை குறை எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையா ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இதோ அந்த பாடல். சூப்பர், சிறப்பு. குட்டி செல்லங்கள் நல்லா பாடினீங்க. செல்லங்கள். யாசிகா சபரி கூட பாடின, விமல கூட பாடின, யார் நல்லா பாடினாங்க உங்க கூட? சபரி நல்லா பாடலையா? அவனும் நல்லா பாடினான். அவன் தான் நல்லா பாடினான், இவன் நல்லா பாடல. 2 பேருமே நல்லா பாடினாங்க. நீ நல்லா பாடினியா? நான் நல்லா பாடினேன். நீனும் நல்லா பாடின. 3 பேருமே நல்லா பாடினீங்க. சரி, 3 குட்டி செல்லங்கள் வளரும். நிறைகுறைகள் எது இருந்தாலும் நிச்சயமாக நம்ம நேயர்கள் நிறைகுறைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைகளாக நினச்சி இவர்கள் வளர்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை என்பதனை அன்போடு நினைவுபடுத்தி, சரி போயிட்டு வாங்க. அடுத்த பாடல்களில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே. யாசிகாவோட 2 யாசிகா, சபரிகரன், விமல் பிரியன் குட்டி செல்லங்கள் ஏஏ சின்ன மச்சான் பாடலை பாடி அசத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து திண்டுக்கல் நத்தம் அருகாமையில் இருக்கிற பெரியமலையூர் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து பிரியதர்சினி, பெரியமலையூரில் பிரியதர்சினி வந்திருக்காங்க. அந்த பிரியதர்ஷினியை சந்திக்கலாம். பிரியதர்ஷினி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா சந்தோஷமா சொல்லலாம். நல்லா இருக்கேங்கிறதே ஏன் இவ்வளவு தயக்கம்? நல்லா ஜாலியா? என்ன படிக்கிற? 11th. 11ஆம் வகுப்பு படிக்கிற. படிப்பில் ஆர்வமா, பாட்டில் ஆர்வமா? ரெண்டுலேயுமே ஆர்வம். என்ன பாட்டு பாட போறீங்க? தேங்காய் பூ துண்டு போட்டு தெருவழியா போற. கேட்டலாம், பாட்டு கேட்டலாமா? சரி. தேங்காய் பூ துண்டு போட்டு தெருவழியா போற மச்சான் வாங்க. தேங்காய் பூ மச்சான், தேங்காய் பூ துண்டு போட்டு தெருவழியா போற மச்சான் வாங்க. அந்த பூங்காவனத்து பக்கம் நீங்க போனா பூ பறிச்சு கொண்டு வந்து தாங்க. அந்த பூங்காவனத்து பக்கம் நீங்க போனா பூ பறிச்சு கொண்டு வந்து தாங்க. பிரியதர்ஷினி, வேற என்ன பாட்டு தெரியும்? கொத்து சேலை கட்டிக்கிட்டு குதிரை வாழை போட்டுக்கிட்டு, கொத்து சேலை கட்டிக்கிட்டு குதிரை வாழை போட்டுக்கிட்டு, கொல்லங்குடி சந்தைக்கு நான் கொழுந்து வெத்தலை வாங்க போறேன். கொல்லங்குடி சந்தைக்கு நான் கொழுந்து வெத்தலை
சூப்பர் பிரியதர்ஷினி. பயம் சரி, இப்போ பயம் போயிடுச்சு. இப்போ பயம் போயிடுச்சு. சரி, இனிமேல் எல்லா பாட்டும் நல்லா பாடிடலாம். சரியா? சரி. சரி, ரைட், நல்லது. தேங்க்யூ. பெரியமலையூர் பிரியதர்ஷினி மிகச்சிறப்பாக பாடிட்டு போயிருக்காங்க. இன்றைய நிறைவு பாடலை வழங்க நம்முடைய கலைக்குழுவுடைய இளம் பாடகர்கள் காளிதாசன், ஆனந்தி இதோ உங்கள் மத்தியில். சேத்து வயலுக்குள்ள நாத்து நடும் வயசுக்குள்ள, சேத்து வயலுக்குள்ள நாத்து நடும் வயசுக்குள்ள, காத்து கிடக்கு ரண்டி நம்ம களத்து மேட்டு பக்கத்துல, காத்து கிடக்கு ரண்டி நம்ம களத்து மேட்டு பக்கத்துல. நானும் தானே வாரேன் உத்தன் மனம் கேக்கு அது அத்தனையும் தானே. நந்தவன பக்காடி நானும் தானே வாரேன் உத்தன் மனம் கேக்கு அது அத்தனையும் தானே. கண்டு உண்மையில நான் சேவத்தேன் உதட்டோரம் மச்சங்கண்டு உண்மையில நான் சேவத்தேன். கருத்த மச்சான் உனக்கு நான் கஞ்சி கொண்டு வரேன், கருத்தப்படவே நானும் வஞ்சி என்ன தாரேன். கருத்த மச்சான் உனக்கு நான் கஞ்சி கொண்டு வரேன், கருத்தப்படவே நானும் வஞ்சி என்ன தாரேன். சேலை வாங்கி நான் பரிசம் போட வாரேன், கட்டி மேலம் கொட்டி நான் தாலி கட்ட போறேன். பட்டு சேலை வாங்கி நான் பரிசம் போட வாரேன், கட்டி மேலம் கொட்டி நான் தாலி கட்ட போறேன். நானே கொடுத்த